الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في القرآن الكريم واتقوا فتنة لا تصيبن الذين ظلموا منكم خاصة واعلموا أن الله شديد العقاب وقال تعالى أيضا من جاء بالحسنة فله عشر أمثالها ومن جاء بالسيئة فلا يجزى إلا مثلها وهم لا يظلمون وقال نبينا صلى الله عليه وسلم اتق الله حيثما كنت وأتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن أو كما قال عليه الصلاة والسلام மண்ணையும் விண்ணையும் படைத்து மண்ணிலே பல கோடி ஜீவராசிகளையும் விண்ணிலே விண்மீன்களை படைத்து பரிபாலித்து போஷித்து வரும் வல்லநாயன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரியன் அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்தாருக்கு அருட்கொடையாக ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக வந்த ஹபீபே கரீம் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களே சுன்னத்துகளை பின்பற்றின உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. பொழுதுமிக்க ஜும்மாவின் கடமை நிறைவேற்றிச் செல்வதற்காக வேண்டி இல்லங்களில் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இல்லத்திலே இத்காஃபுடைய நியத்துல் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹ் அவருடைய தூதர் ஹபீபே கரீம் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது வாழ்வில் எவைகளை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கிறார்களோ அவைகளை எடுத்தும், எவைகளை வேண்டாம் விலகிக்கோங்க தவிந்துக்கோங்க விலக்கியிருக்கிறார்களோ அவைகளை விட்டு விலகி தவிந்து நடக்கும்படி முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இரக்கமானவன், எங்களோட மிச்சம் அன்பு வைத்திருக்கிறான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய விருப்பம், அல்லாஹுடைய புரியன், நாங்கள் எல்லாரும் அவனுக்கு பொருத்தம், அவனுடைய பொருத்தத்தை அடையணும், அவனுடைய விருப்பத்தை பெறணும், நாங்கள் பாவத்தை விட்டு தவிந்து கொள்ளணும், நாங்கள் பாவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யணும். கண்ணியமான சகோதரர்களே, எம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கென்றே ஒரு ரமதானுடைய மாதத்தை தந்தான். எம்முடைய பாவங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி நாங்கள் எங்களோட தேவைகளை பெற்றுக்கொள்ளணும், எங்களோட பாவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செஞ்சு கொள்ளணும். ஒரு விசேஷமான டைம் தஹஜ்ஜுத் நேர் தந்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய விருப்பம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாங்கள் எல்லாரும் பெறணும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களோட எவ்வளோ இரக்கமானவன் என்றா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தந்த இந்த கண்களால அவனுக்கு மாற்றமான எத்தனையோ விஷயங்கள் எங்களால் பார்த்துப்படுது. தெரிந்து பார்க்கிறோம், தெரியாமலும் பார்த்துப்படுது. வேணுமென்று விதண்டாவாதத்தோட எத்தனையோ வகையான பாவங்களை எங்களால் அசிங்கங்களை பார்த்துப்படுது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனுக்கு மாற்றமான விஷயத்தை பார்த்தான் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் எங்களோட கண்களோட பார்வையை புடுங்கல்ல சகோதரர்களே. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எவ்வளவு இரக்கமானவன் என்றால், இந்த செவிப்புலன்களால ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு எத்தனையோ மாற்றமான விஷயங்களை கேட்டுப்படுது. இந்த நாவால வாயால எத்தனையோ அவனுக்கு மாற்றமான விஷயங்களை பேசுறோம். இப்படி இருந்தும் அல்லாஹ் எங்களை கொலுவாக்கல்ல, எங்களை ஊமையாக்கல்ல, எங்களை செவிப்புலங்கள்லாம் இல்லாமாக்கல்ல. கண்ணியமானவர்கள், அல்லாஹ் இரக்கமானவன், அல்லாஹ் அன்பானவன். எந்த அளவு சும்மா யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு பார்ப்போம்.
எங்கட தப்புகளை தவறுகளை அல்லாஹ், எங்கட தப்புகளை எங்கட குறைகளை அல்லாஹ் எங்களை எட்டி எழுவிடுவான் என்றிருந்தால், அல்லாஹ் எங்கட பாவங்களை வெளிச்சம் போட்டு காட்டுறா மக்களுக்கு முன்னால் நாங்கள் கண்ணியமாக இருந்து கொண்டிருக்கிறோம், மக்கள முன்னால் எங்கள் நண்பர்களுக்கு முன்னால் நாங்கள் கண்ணியமாக இருக்கிறோம், எங்கள் மனைவி மக்களுக்கு முன்னால் நாங்கள் கண்ணியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மஹல்லாவாசிகளை பொறுத்தவரை எல்லாரும் கண்ணியமாக வாழக்கூடிய ஒருத்தர். ஆனால் எங்களோட தப்ப தவற அல்லாஹ் வெளிச்சம் போட்டு காட்டினால், என் மனைவிக்கு முன்னால, என் பிள்ளைகளுக்கு முன்னால, என் குடும்பத்தார்களுக்கு முன்னால, என் நண்பர்களுக்கு முன்னால, என் உறவினர்களுக்கு முன்னால, என் பெற்றோர்களுக்கு முன்னால எங்களுக்கு தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா சகோதரர்களே? ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் எல்லாத்தையும் மறைத்து வைத்திருக்கிறான். வல்லவன் அல்லாஹ் எந்தெந்த தப்புகளை தவறுகளை மறைத்து விட்டானோ அதே தப்புகளையும் அல்லாஹ் மன்னிச்சுள்ளும் சகோதரர்களே. கண்ணியமான சகோதரர்களே, எங்களோட வாழ்நாள் எவ்வளவு தவறுகள் நடக்குது, எவ்வளவு தப்புகள் நடக்குது, எவ்வளவு குறைபாடுகள் நடக்குது, கொஞ்சம் சிரிச்சு பார்ப்போம். கண்ணியமான சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இப்லீஸ எந்த இடத்துல வைத்திருந்தான்? மலக்குமார் சுஹபத்துல, மலக்குமாருக்கு நெருக்கத்தில் வாழ்ந்த இப்லீஸ் மலக்குமார்கள் நெருக்கத்தில், மலக்குமார்கள் சுஹபத்தில் இருந்தவன். இப்படியாப்பட்ட இப்லீஸ் ரெண்டு உலகத்திலையும் ஈருலகத்திலையும் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டான். காரணம் என்ன? காரணம் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ أَبَى وَاسْتَكْبَرَ وَكَانَ مِنَ الْكَافِرِينَ. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைச்சிட்டு, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்யும்படி மலக்குமார்கள் சொன்ன சந்தர்ப்பத்தில் எல்லா மலக்குமார்களும் ஃபஸஜது சுஜூத் செய்தார்கள், இல்லா இப்லீஸ் தவிர. இப்லீஸ் பெருமை அடித்தான். இப்லீஸ் பெரிய பாவங்கள் ஒன்றும் செய்யல. அல்லாஹ்க்கு அதாவது இப்லீஸ் அல்லாஹ் அவனுக்கு சுஜூத் செய்யும்படி சொல்லியிருந்தால் சுஜூத் செய்திருப்பான். எந்த அளவென்றால் கியாமத் நாள் வரைக்கும் சுஜூத்தில் இருந்திருப்பான் இப்லீஸ். இதுவரைக்கும் இப்லீஸ் சுஜூத்தில் இருந்திருப்பான். ஆனால் ஒரு யாருக்கு சுஜூத் செய்ய மறுத்த இப்லீஸ்? அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுஜூத் செய்ய சொன்னான், சுஜூத் செய்ய மறுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்ய மறுத்ததின் காரணமாக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செஞ்ச ஒரே ஒரு காரணத்துக்காக அல்லாஹ் ஈருலகத்திலே இப்லீஸை சபித்து விட்டான். அல்லாஹ்க்கு சுஜூத் செய்ய மறுக்கல்ல, அல்லாஹ்க்கு சுஜூத் செய்யும்படி ஏவிருந்தால் கியாமத் நாள் வரைக்கும் சுஜூத்தில் இருந்திருப்பான். ஆனால் மனிதர்களாகிய நாம் யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு நாங்கள் 5 நேர தொழுகை விட்டால் கிட்டத்தட்ட 34 சுஜூத். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்ல, என்னையும் உங்களையும் படைச்ச ரப்புல் ஆலமீன் ரப்பு அல்லாஹ்க்கு இவ்வளவு நிஅமத்துகளை, இவ்வளவு அருட்கொடைகளை, இவ்வளவு இரக்கமான, இவ்வளவு அன்பான படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு நாங்கள் சுஜூத் செய்ய மறுக்கிறோம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 34 சுஜூத். உத்தராதியில தொழுகை விட்டார். ஒரு சுஜூத ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மறுத்த இப்லீஸுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை இருந்தால், அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்ய நாம் மறுத்து விட்டோம் என்றால் சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு நாளைக்கு 34 சுஜூத். சின்ன சின்ன தவறுகள், ஒரு சில சந்தர்ப்பத்தில் வாழ்க்கையில் சின்ன சின்ன தவறுகள், எங்களோட பாக்கியங்கள், பாவங்கள், எங்களை வாழ்நாள நடக்கக்கூடிய பாவங்கள், எங்களுக்கு வர இருக்கக்கூடிய பாக்கியங்கள் அது இல்லாமக்கிடும். எங்களை நடக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், எங்களோட பாவங்கள் எங்களோட சோதனைகளை கொண்டு வந்து சேர்த்துடும். எங்களோட பாவங்கள் எங்களோட நோய்களை கொண்டு வந்து சேர்த்துடும். எங்களோட பாவங்கள் எங்களை நிம்மதியாக வாழ விடாது, பாக்கியங்களை கெடுக்கும். இன்னல் அபத, ஒரு அடியான் லா யுஹ்ரமு ரிஸ்க பிஸம்பி யுஸிபுஹு, ஒரு அவன் செய்யக்கூடிய பாவத்தின் மூலமாக அவனுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய எத்தனையோ ரிஸ்குகளை, பாக்கியங்களை அவன் தடுக்கப்படுறான், பாக்கியங்களை இழக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு பெண் தஹலத் இம்ரா அன்னார,
ஒரு பெண் நரகத்துக்குள்ள நுழைறா. காரணம் வேறொன்றும் இல்லை, ஒரு பூனையை கெட்டி போட்டு உணவளிக்காமல் இருந்தது காரணத்தால ஒரு பெண் நரகத்துக்குள்ள நுழைஞ்சிடுறார். நாங்க யோசிப்போம், பூனையை கெட்டி போட்டு உணவளிக்கத்தால. ஹபீப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கழுதையில பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 2 கபர் அதை தாண்டியதில் அந்த கழுதை. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 2 கபராளிகளும் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. 2 கபராளிகளும் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தண்டிக்கப்படக்கூடிய பாவங்கள் நாங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய மலையளவு. அவங்க செஞ்ச பாவம் என்ன? ஒரு மனிதர் சிறுநீர் கழித்து சரியாக துப்புரவு செய்யல. சிறுநீர் கழிச்சிட்டு சரியாக துப்புரவு செய்யாத காரணத்தால இன்னொரு மனிதர் கோல் சிலி தெரிஞ்சவரை, மனைவிக்கும் கணவனுக்கும் மத்தியில் பிரச்சனையை கோல் செல்லி இல்லாம உருவாக்குறாரு. பொஸ்ஸுக்கும் அதாவது வேலை செய்ய ஸ்டாஃபுக்கும் மத்தியில் கோல் செல்லி புறம் பேசி ஒத்துமையை கெடுக்கிறாரு. ஒரு குடும்பத்துக்கு மத்தியில் ஒத்துமையை கெடுக்கிறாரு. கோல் செல்லி திரிகிறாரு. சின்ன விஷயம். லேசா ஒரு புறம் பேசுறாரு, ஒரு கோல் பேசுறாரு, ஒரு 2 பேரை பத்தி புறம் பேசுறாரு. கண்ணியமான சகோதரர், அந்த அடியான் இந்த பாவத்தின் மூலமாக தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அவங்க 2 பேரும் பெரிய பெரிய பாவங்கள் செஞ்சு தண்டனை உள்ளாக்கப்பட்டல்ல, சின்ன விஷயங்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், எங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், பாவங்கள் யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த கண்களை தந்திருக்கிறான். இந்த கண்களால் ரப்பு நாங்கள் குர்ஆன் ஒரு பாக்கியம். ரமதானுக்கு பின்னால் எங்கள் எத்தனை பேர் குர்ஆனை திறந்து பார்த்திப்போம்? யோசிச்சு பாருங்க. போனை திறந்து நாங்கள் இரவு நேரங்களில் எவ்வளவு ஆபாசமான விஷயங்களை, அசிங்கமான விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கண்களுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கலங்கதா? அல்லாஹ் பாதுகாக்கணும். கெட்ட உணர்வுகளோட ஆபாசமான விஷயங்களை பார்த்து கொண்டு, அசிங்கங்களை பார்த்து கொண்டு, அசிங்கங்களை கேட்டுக்கொண்டு இரவு நேரங்களை கழித்துக் கொண்டு அதே நிலைமையில ஒரு அடியான் மௌத்தாகிட்டான நிலைமை என்ன ஆகும் சகோதரர்களே? அவர் நிலைமை என்ன ஆகும்? ஒரு சிலர் ஊரை விட்டும் வெளியே போனதுக்கு பின்னால, நாட்டை விட்டும் வெளியே போனதுக்கு பின்னால எங்களை பார்க்க யாரும் இல்லை, எங்களோட சொந்தம் இல்லை, எங்களோட பந்தம் இல்லை, எங்களோட குடும்பம் இல்லை, எங்களோட உறவினர்கள் இல்லை, பகிரங்கமா பாவங்கள் ஈடுபடுற. ஏன் பார்க்க யாரும் இல்லை? படைச்ச ரப்புல் ஆலமீன் எங்க? அல்லாஹ் பசீர், நீ எங்க இருந்தாலும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சமீ, நீங்க எங்க இருந்தாலும் நீங்க பேசக்கூடிய விஷயங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ரகீப், அல்லாஹ் உங்களை கண்காணிச்சு கொண்டே இருக்கிறான். நீங்க இரவு நேரங்களில் ரூம்குள்ள இருந்து சொல்லி சில அசிங்கமான விஷயங்களை பார்ப்பத அல்லாஹ் பார்க்காமல்ல, அசிங்கமான விஷயங்களை கேட்பத, அசிங்கமான விஷயங்களை பேசுவத அல்லாஹ்க்கு விளங்காமல்ல. கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அந்த பெண் அழகு, அந்தஸ்து, வசதி, வாய்ப்பு எல்லாம் உள்ள ஒரு பெண் பாவத்தின் பக்கம் அழைத்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு எம்மில் ஒரு சிலர் பாவத்தை தேடி பாவத்தை போற நோக்கமே பாவம். ஆனால் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பாவம் தேடி வந்துச்சு. அந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் قال رب السجن احب الي مما يدعونني اليه, அந்த பாவத்தில் ஈடுபடுறதை விட, அந்த அசிங்கத்தில் நான் ஈடுபடுறதை விட ஜெயிலுடைய வாழ்க்கை எனக்கு மிச்சம் விருப்பமாயிருச்சு. பாவத்தில் ஈடுபட்டு அல்லாஹ்க்கு மாற்றத்தை செஞ்சு அல்லாஹ்வுடைய கோபத்தை அடைவதை விடவும் பாவத்தில் ஈடுபடாம ரப்ப சந்தோஷப்படுத்தி நான் ஜெயில வாழ்ந்தாலும் பரவாயில்ல சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, சிந்திப்போம். எங்களோட வாழ்நாளில் எவ்வளவு தவறுகள் நடக்குது, எவ்வளவு தப்புகள் நடக்குது. பாவங்களை நாங்க இதா அமில்த செய்யாத்தன், ஒரு பாவம் செஞ்சிட்டால் ஃபஅத்பிஹா ஹஸனா, ஒரு நன்மை செஞ்சிருங்கோ. காரணம் அந்த பாவத்தை அழிக்கக்கூடிய. பாவம் செஞ்சிட்டால் உடனே தௌபா செஞ்சிருவோம்.
பாவம் செஞ்ச இஸ்திக்ஃபார் செஞ்சிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். பாவத்துக்கு இஸ்திக்ஃபார் தௌபா அற்ற நிலையில மௌத்தாகினால் எங்கள நிலைமை என்ன ஆகும்? எங்களோட ஜனாசா எப்படி அமையும்? நாங்க யாரோட எழுப்பட்டப்படுவோம்? அல்லாஹ் பாவிகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையில ஆக பெரிய ஒரு தண்டனை தான் அந்த பாவத்தை உணர்த்தரல்ல, அந்த பாவத்தை செஞ்ச பாவத்தை உணர்த்தரல்ல. பாவத்தை உணர்ந்தால் தௌபா செய்வாரே, பாவத்தை உணர்ந்தா இஸ்திக்ஃபார் செய்வாரே. பாவத்தை உணர்த்தாம வைக்கிறது ஒரு பெரிய தண்டனை. அல்லாஹ் பாவிக்க கொடுக்க இன்னொரு பெரிய ஒரு தண்டனை. தௌபா இஸ்திக்ஃபார் செய்ய கிடைக்கலையா, பாவியாக வாழ்றாரு, பாவியாக மௌத்தாராரு. நாளை கியாமத்துடைய நாளையில பாவிகள கூட்டத்தில் பட்டப்பட்டார். அல்லாஹ் பாதுகாக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு 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 அல்லாஹோட முனாஜா செய்யக்கூடிய ஒரு மனிதர், அல்லாஹோட ஒரு முனாஜா செய்யக்கூடிய ஒரு மனிதர், யா ரப் கம் ஆஸீக், யா நான் எவ்வளவு பாவம் செய்கிறேன், நான் உனக்கு எவ்வளவு மாற்றம் செய்கிறேன், வலா துஆகிப்னி, என்னை தண்டிக்கல்லே, என்னை பிடிக்கல்லே. இன்னைக்கு நாங்கள் இனிமேல் ஒரு சிலர் நினைச்சு கொண்டிருக்கிற எனக்கு ப்ரெஷரும் இல்லை, கொலஸ்ட்ராலும் இல்லை, சுகரும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பாவத்தில் பகிரங்கமாக ஈடுபட, அதாவது ஒரு சிலர் எம்எல் ஒரு சிலர் செக் பண்ணிட்டு டாக்டர் போயிட்டு செக் பண்ணிட்டு முழு பாடி செக்அப் பண்ணி ஒன்றும் இல்லைன்றது பின்னால பாவத்தில் ஹராத்தில் கை வச்சுக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, பயம் இல்லாமல் ஹராத்தில் கை வைக்கலும். இன்னைக்கு எத்தனையோ பேர் அப்படி பாவத்தில் ஈடுபட்ட அல்லாஹோட யுத்தம் செய்தாலே பிடிக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் கண்ணு முன்னுக்கு அழிச்சிட்டான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த மூசா அந்த நபர் என்னை தண்டிக்கல்லே அல்லாஹ் சொல்றான். அந்த காலத்தில் உள்ள நபிக்கு வஹி அறிவிச்சு, நான் உன்னை பிடிச்சு தான் நிற்கிறேன், நான் உன்னை தண்டிச்சு கொடுத்தா நிற்கிறேன். அந்த லாத்ததரை உனக்கு விலகுதில்லை, நான் உன்னை தண்டிச்சு கொடுத்தா நிற்கிறேன், நான் தண்டிச்ச தண்டனை உனக்கு விளங்குதில்லை. அலைஸக ஹர்ரம்துக ஹலாவத முனாஜாதி, என்னோட முனாஜா செய்யறதுல தொழுகையில உனக்கு இன்பத்தை அல்லாஹ் கலட்டலையா? நீ பாருங்க, ஒரு சிலருக்கு தொழுகையில் இன்பம் இல்லை, குர்ஆன் ஓதுறதுல இன்பம் இல்லை, ஜிக்ர் செய்யறதுல இன்பம் இல்லை, சதகா கொடுக்கறதுல இன்பம் இல்லை, நல்ல விஷயங்களை பேசுறதுல இன்பம் இல்லை, நல்ல விஷயங்களை கேட்கறதுல இன்பம் இல்லை. இன்னைக்கு ஜும்மாவுக்கு கூட லேட் ஆகி தான் வர சில பயான கேட்கணுமே, பயான கேட்க கஷ்டம், நல்ல விஷயங்களை கேட்கறது கஷ்டம், நல்ல விஷயங்களை கேட்கிறது கஷ்டம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் அந்த பாவத்தின் மூலமாக அமல்கள் இபாதத்திலே கூடிய இன்பங்களை கலட்டிடுறான். அது எங்களுக்கு விளங்குறல்ல, அது விளங்காம ஈக்கிறது தான், அது விளங்காம ஈக்கிறது தான் அல்லாஹ் தந்த ஆகப்பெரிய தண்டனை. கண்ணியமான சகோதரர்களே, இன்னைக்கு நாங்கள் சர்வ சாதாரணமாக சில தப்புகளை செய்கிறோம், சில தவறுகளை செய்கிறோம், அதை கணக்கெடுக்கிறோம் இல்லை, அதுக்கு இஸ்திக்ஃபார் செய்கிறோம் இல்லை, அதுக்கு தௌபா செய்கிறோம் இல்லை, அதை தவறென்று உணர்றோமே இல்லை. சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கணவன் மனைவி ஒரு வசதியான ஒரு வாய்ப்பான ஒரு ஃபேமிலியில் ஒரு வசதி வாய்ப்பு மாஷால சொத்து செல்வம் எல்லாம் கூடிய ஒரு கணவன் மனைவி உண்டு கொண்டிருக்கிறார்கள், சாப்பாடு அடிச்சு. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மிஸ்கீன், ஒரு ஏழை ஒரு கஷ்டவாளி வந்து கதவை தட்டுறாரு. தட்டி ஏதாவது உண்றது கொடுங்களே, ஏதாவது சாப்பிட கொடுங்களே. அந்த ஏழை மிஸ்கீன் சாப்பாடுக்கிற சந்தர்ப்பத்தில் மனைவிக்கு கொடுக்கணும் என்ற ஆசை, ஆனால் கணவரோ அதை விரும்பல. அந்த மிஸ்கீன அந்த ஏழைய துரட்டி விடுறாரு. கண்ணியமான சகோதரர்களே, உங்கள்கிட்ட யாராவது யாசகம் கேட்டு வந்தால், ஏதாவது கேட்டு வந்தாங்க என்றால், கொடுங்க இருந்தால் கொடுக்க விருப்பம் இல்லையா, ஏசவானம், அவங்கள துரத்தவானம், அவங்கள விரட்டவானம், அவங்கள மனசுல ஒரு மாதிரி பேசவானம். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர், உங்கள்கிட்ட யாராவது கேட்டு வந்தா அவனை துரத்தவானம். இந்த கணவர் துரத்தி விட்டுறாரு. கண்ணியமான சின்ன விஷயம், இந்த ஏழைய துரத்து அல்லாஹ் அவரை சும்முடல்ல, அவரை துரத்தி அவரோட பிசினஸ் லாஸ்ட் ஆகி, அவர் கடனாளியாகி கஷ்டத்தில் விழுந்து, கடனாளிகள் வீடு தேடி வர, மனைவிக்கு வீட்டில் இருக்க முடியாம,
மனைவி, அந்த சாலிஹான மனைவி எனக்கு உங்களோட வாழையிலா, காரணம் கடனாளிகள் தேடி வராங்க, வேற வேற விதத்தில் பேசுறாங்க, அதனால உங்களோட வாழையிலான்னு யோசிச்சுட்டான். வசதியோட, வாய்ப்போட, பணத்தோட, சொத்தோட, செல்வத்தோட இந்த மனிதர் செஞ்ச தவறு வாழ்நாள்ல அந்த ஏழைய துரத்தினது, விரட்டினது. இவர வாழ்க்கையை எப்படி வந்து பிடிச்சிச்சு, இவர பிசினஸ் லொஸ்டாக்கி, இவரை கஷ்டவாளியாக்கி, இவரை கடனாளியாக்கி, பின்னால சொந்த மனைவி அவரை டிவோர்ஸ் பண்ணி தலாக் பண்ணி விட்டார். பின்னால் ஒரு காலத்தில் அந்த மனைவி மற்றும் ஒரு விவாகம், அதாவது கல்யாணம் முடிச்சு, திருமணம் முடிச்சு வாழ்ந்து கொண்டு ஏதோ அமைப்பில் வசதியோடு வாழ்ந்து கொண்டு சந்தர்ப்பத்தில் உன்னுறத்துக்கு ரெடியாக ஒரு ஆங்கிற கணவரோட இந்த சந்தர்ப்பத்தில் வீட்டு கேட் தட்டப்படுது, வீட்டு வாசல் தட்டப்படுது. மனைவி வந்து பார்த்த யார் யாசகர் என்று சொல்லி ஏதாவது கொடுப்போம் என்று பார்த்த மனைவி மீண்டும் வீட்டுக்குள்ள அழுந்து கொண்டு சத்தத்தோடு வந்துட்டா. அழுகையோட கவலையோட வந்த சந்தர்ப்பத்தில் அந்த கணவர் கேட்கிறாரு, இரண்டாவதாக திருமணம் முடித்த அந்த கணவர் கேட்கிறேன், என்ன விஷயம், அழுகுறீங்க, கவலையோடு இருக்கிறீங்க, ஓடி வந்தீங்க? அந்த மனைவி சொல்றா, இப்போ வந்திக்கக்கூடிய யாசகர் யார் என்றால் என்ன முதல் கணவர். அந்த ஏழைய வீட்டை விட்டும் யாசகர் கேட்டு வந்த அந்த சந்தர்ப்பத்தில் அந்த விரட்டி அடிச்ச அந்த கணவர் தான் இப்ப மிஸ்கீனாக யாசகராக வீட்டுக்கு வந்து தட்டுகிறாரு, உணவு தாங்களே என்று சொல்லி. கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறு, சின்ன சின்ன எங்களுக்கு ஆட்சி இருக்குது, எங்களுக்கு பதவி இருக்குது, எங்களுக்கு பட்டம் இருக்குது, எனக்கு அதிகாரம் இருக்குது என்பதற்காக வேண்டி எங்களுக்கு கீழே உள்ளவர்களை நாம் வேண்டிய மாதிரி மிதிக்கலும், எங்களுக்கு அடிக்கலும், எங்களுக்கு என்று சொல்லி வேண்டிய மாதிரி தண்டிக்கலும் என்று சொல்லி எங்களோட அதிகாரத்தை, எங்களோட பணபலத்தை எங்களுக்கு கீழே உள்ளவர் மீது காட்டினால் அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களுக்கு மேலுள்ளவன், எங்களோட அதிகாரம் அவன் தைக்குது, அவன் எங்களை பிடிச்சிட்டான் என்றால் எங்களால் ஒன்றும் செய்யல போயிட்டும். சோதரர்களே, கண்ணியமான சோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன தப்புகள், சின்ன சின்ன தவறுகள் உடனே நாங்கள் இஸ்திக்ஃபார் செஞ்சு கொள்வோம். காரணம், குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். நீங்க தப்பு தனக்குத்தான் அநியாயம் செஞ்சிட்டீங்க, வரம்பு மீறி பாவம் செஞ்ச அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் ரஹ்மத்தை விட்டு நிராசை அடைய வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிர், நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க, தப்பு செஞ்சிட்டீங்க, தவறு செஞ்சிட்டீங்க, நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, தௌபா செய்யுங்க, அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான். இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம், அவன் இரக்கமானவன், அவன் மன்னிக்க கூடியவன். கண்ணியமான சோதரே, எங்களோட வாழ்நாள தப்புகள் நடந்திருக்கும், தவறுகள் நடந்திருக்கும். இந்த மஸ்ஜிதை விட்டு போவதற்கு முன்னால நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களோட வாழ்நாளில் நடந்த தப்ப தவற நினைச்சு இஸ்திக்ஃபார் செஞ்சு தொழுது தௌபா செஞ்சு இந்த இடத்தை விட்டு வெளியேறுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். தௌபா இஸ்திக்ஃபார் செய்ய கிடைக்காத நிலையில நாங்கள் மௌத்தாகிட்டோம் என்றால் எங்களோட ஹாலாத் மிகவும் மோசமாக இருக்கும். ஷைத்தான் ஒரு நாளும் நீ தௌபா இஸ்திக்ஃபார் செய்ய வானம் என்று செல்றல்ல, கரண்ண தௌபா கரண்ண, இஸ்திக்ஃபார் கரண்ண, பஸ்ஸ கரண்ண, கல் தீனவன் கல் போடுவான். கியாமத் நாள்ல ஷைத்தான் ஃபலா தலூமுனி வலூமு அன்ஃபுஸக்கும், ஷைத்தான் சொல்லுவான், என்னே நீங்க சபிக்க வேணாம், எனக்கே ஏசவானாம், உங்களுக்கு நீங்களே ஏசிக்கோங்க. நான் ஒரு நாளும் தௌபா செய்ய வானம் என்றல்ல, இஸ்திக்ஃபார் செய்ய வானம் என்றல்ல. எங்கட மனசு செல்லும், வார ஜும்மாலிருந்து நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய தௌபா செஞ்சு திருந்துவோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே இடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வோம். மனசால எங்களால் நடந்த தவறுகளை நினைச்சு நாங்கள் தௌபா செய்வோம். தௌபா இஸ்திக்ஃபாரோட மரணிக்கக்கூடிய பாக்கியவானிகளாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் ஆக்கிடுவானாக. எங்களை பாவங்களை மன்னிச்சிடுவாயாக, எங்களோட குற்றம் குறைகிற தவறுகளை நீ மன்னிச்சிடுவாயாக, எங்களோட பாவங்களை எங்களுக்கு உணர்த்திடுவாயாக. உணர்ந்து அதற்கு இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய தௌபா செய்யக்கூடிய நல்ல மக்கள் ஆக்கிடுவாயாக. எங்களோட பாவங்கள் மூலமாக யா அல்லாஹ் எங்களோட அமல்களில் இபாதத்துகளை, எங்களோட இன்பங்களை நீ கலட்டிடாதே யா அல்லாஹ். எங்களோட குர்ஆன்ல இவருடைய இன்பங்களை நீ கலட்டிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களோட பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். எங்களோட பாவங்கள் மூலமாக நீங்களை சோதிச்சிடாதே யா அல்லாஹ். பாவங்கள் மூலமாக நீங்கள் நோயாளிகளை நீ ஆக்கிடாதே யா அல்லாஹ். பாவங்கள் மூலமாக யா அல்லாஹ் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை விட்டு எங்களை தூரமாக்கிடாதே யா அல்லாஹ். எங்களோட பாவங்களை மன்னிச்சிரு ரஹ்மானே. எம்மை பெற்று வளர்த்தால பெற்றோருடைய பாவங்களை மன்னிச்சிரு ரஹ்மானே.
குழந்தைகளுடைய யாலா ரப்பே ரஹ்மானே சாலிஹான குழந்தைகளாக்கி தந்துருவாயாக. யாலா ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் பலஸ்தீனில் வாழக்கூடிய மக்களுக்கு யாலா ரப்பே ரஹ்மானே அவர்கள் நிலைமைகளை நீ சீராக்கி கொடுத்துருவாயாக. அவர்கள் நிலைமைகளை சீராக்கி கொடுத்துருவாயாக. அவர்கள் நீ அவர்கள் உதவி செய்வாயாக. அவர்கள் நீ பாதுகாத்துருவாயாக. யாலா ரப்பே ரஹ்மானே நம் அனைவரை பொருந்திக் கொள்வாயாக. உன்னுடைய பொருத்தத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தோடு இந்த உன்னுடைய விருப்பத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கிடுவாயாக யா அல்லாஹ். எனது துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما. أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى في القرآن الكريم واتقوا فتنة لا تصيبن الذين ظلموا منكم خاصة واعلموا أن الله شديد العقاب. وقال نبينا صلى الله عليه وسلم اتق الله حيثما كنت وأعد به سيئة الحسنة تمحوها وخالق الناس بخلق حسن. بارك الله لنا ولكم بالقرآن الكريم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم فاستغفروه إنه الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إدغاما لمن جاهد به وكفر. وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ما اتصلت به عين بنظر. أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عظيما وبدأ بنفسه تعظيما وثنى بملائكة المسبحة القدسية تكريما فقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. واجبوا الله إلى ما دعاكم وصلوا وسلموا على من به الله هداكم. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه صلاة دائمة بدوام ملك الله. اللهم ارض الخلفاء الراشدين سيدنا بكر الصديق أبو بكر الصديق رضي الله عنه وعن عمر بن الخطاب رضي الله عنه وعن عثمان بن عفان رضي الله عنه وعن علي بن أبي طالب وعن الستة البررة الذين تمام العشرة رضي الله تعالى عنهم أجمعين وعن أصحاب نبيك أجمعين وأزواجه الطاهرات أمهات المؤمنين وعن التابعين وتبع التابعين لهم بإحسان إلى يوم الدين. وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم أجرنا من النار. اللهم لا تجعلنا من حطب النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.